மதுபானம் குடித்து குடித்து உங்க கல்லீரலை மிக மோசமான நிலைமையில வைத்து கொண்டிருக்கிறீர்களா? அந்த லிவரை நீங்க காப்பாற்றணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா டீடாக்சிஃபிகேஷன் பண்ணணும். பல ஆண்டுகளாக நீங்க அதுக்கு கொடுத்து கொண்டே இருக்கிற நச்சை நீக்காம இருந்தீங்கன்னா ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர் ஏற்படலாம், சிரோசிஸ் ஏற்படலாம். இதற்கு உதவி செய்யக்கூடிய ஹோமியோபதி மதர் டிஞ்சர்கள்ல ஒன் ஆஃப் த சிறந்த மதர் டிஞ்சர்னு பார்த்தீங்கன்னா டராக்சம் ஒஃபிஷனாலே என்ற மருந்து தான். இந்த மருந்தோட காமன் நேம்னா டாண்டிலியோன். இது யூரோப், ஆசியா போன்ற நாடுகளில் காணப்படும். இந்தியா, நார்த் அமெரிக்கா நாடுகள்லையும் இது இருக்கு. இதோட ஆக்டிவ் சப்ஸ்டன்ஸ் பார்க்கும்போது டெராக்ஸ்டிரோல், கோலோஜெனிக் ஆசிட், கேஃபிக் ஆசிட், லூட்டியோலின், இன்சுலின் போன்ற பயோ ஆக்டிவ் காம்பவுண்ட்ஸ் இதற்குள்ளாடி இருக்கு. ஒரு மதுபானத்திலிருந்து லிவர் பாதுகாக்கப்படணும் அப்படின்னா முதல்ல அதுல இருக்கக்கூடிய நச்சு பொருட்கள் வேகமாக வெளியில போகும். அது அப்படியே ரத்தத்துல தேங்கி தேங்கி நிற்கும் போது அது இன்னும் அதிகப்படியாக லிவரை பாதிக்க வழிவகுக்கும். ரெண்டாவது, அப்படி நச்சுக்கள் லிவர்ல படிஞ்சிச்சுனாலும் அதை தடுக்க வல்லமை உள்ளதா இருக்கணும். மீண்டும் உங்களோட லிவருக்கு ஒரு புத்துணர்ச்சி கொடுத்து சிறப்பாக செயல்பாட தூண்டக்கூடியதா இருக்கணும். இந்த ஆற்றல்கள் எல்லாம் இந்த மருந்துக்கு இருக்கிறதுனால தான் இது ஒரு சிறப்பான மருந்தா நம்ம கருதப்படுது. 2025-26 ஆண்டு நடத்தப்பட்ட ரிசர்ச்ல AST, ALT அண்ட் ALP இது மூணும் முக்கியமான லிவரோட இன்ஃப்ளமேட்டரி மார்க்கர்ஸ். மதுபானம் தொடர்ச்சியாக எடுக்கக்கூடியவர்கள் இல்ல வேற ஏதாவது காரணத்தினால உங்களோட கல்லீரலுக்கு மோசமான பாதிப்புகள் உருவானா இதெல்லாம் அதிகரிக்கும். லிவரோட ஃபங்க்ஷன்ஸை மீட்டெடுப்பதற்கு ரிசர்ச் மூலம் இந்த மருந்து உதவி செய்வதை ப்ரூவ் பண்ணப்பட்டது. அத மாதிரி கேட்லேஸ் அண்ட் குளுட்டோத்தியோன் என்ற பாடியோட நேச்சுரல் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸை அதிகப்படுத்துறதுக்கு இது உதவி செய்யற காரணத்தினால் அசிட்டால்டிஹைடு என்ற டாக்ஸிக் சப்ஸ்டன்ஸை நியூட்ரலைஸ் பண்ண உதவி செய்து இதன் மூலம் உங்களோட லிவர் மேலும் டேமேஜ் ஆகாம இருக்கிறதுக்கு உதவி செய்யுது. அதை தாண்டி லிபிட் பெராக்சிடேஷன் கண்ட்ரோல் பண்ணுது, மைட்டோகாண்ட்ரியல் ப்ரொடெக்ஷன் கொடுக்குது. பொதுவா உங்களோட கல்லீரல்ல இருக்கிற லிவர் செல்ஸோட மைட்டோகாண்ட்ரியா தான் போய் ஆல்கஹால் டேமேஜ் பண்ணும். இதன் மூலம் லிவருக்கு எனர்ஜி கிடைக்காம போகும், லிவரோட ஃபங்க்ஷன்ஸ் ஃபுல்லாவே டிரேஞ்ச் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்பு. இது தவிர்க்கிற காரணத்தினால லிவரோட செயல்பாடுகளை தக்க வச்சுக்கிறதுக்கு நமக்கு உதவி செய்யுது. அடுத்தது ஃப்ளஷிங். இது கிட்னிக்கு இது ஒரு டயூரிட்டிக் எஃபெக்ட்ஸ் கொடுத்து இந்த அசிட்டால்டிஹைடு போன்ற டாக்ஸிக் சப்ஸ்டன்ஸ் வேகமா ரத்தத்துல சர்க்குலேஷன்ல நிக்காம சீக்கிரமா ஃப்ளஷ் அவுட் பண்ணி வெளியே போறதுக்கு உதவி செய்யுது. குறிப்பா இதுக்குள்ளாடி இருக்கக்கூடிய டெராக்ஸ்டிரோல் தான் இதான ஸ்டார் காம்பவுண்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். 2025 ஆண்டு நடத்தப்பட்ட ரிசர்ச்சஸ்ல அசிட்டாமினோஃபன் போன்ற ட்ரக்ஸ் அண்ட் ஆல்கஹால்னால லிவர் நல்ல விதத்துல செயல்பாட குறுக வச்சுக்கிட்டு திரும்ப இந்த மருந்தை கொடுத்ததுல நல்ல விதத்துல அதுல இருந்து லிவரை மீட்டு கொண்டு வந்தது ரிசர்ச்ல ப்ரூவ் பண்ணோம். 2024-25 ஆண்டு நடத்தப்பட்ட சிஸ்டமிக் ரிவ்யூ ஏர்லி 2024 என்ன சொல்லுது அப்படின்னா எஃபெக்டிவா 300 மடங்கு லிவர்ல ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ் ஆகி லிவர் டேமேஜை பிரிவென்ட் பண்ண உதவி செய்து. அதிகமா மதுபானம் எடுத்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னா உங்களோட மருத்துவரை கான்டாக்ட் பண்ணி டீடாக்சிஃபிகேஷன் மெடிசினை இம்மீடியட்டா எடுங்க. உங்களுக்கு என்கிட்ட கன்சல்டேஷன் தேவை அப்படின்னா drcristianleo.com குள்ளாடி நீடு ஹெல்ப் செக்ஷனுக்குள்ளாடி வாங்க. நன்றி.